இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்ப்போம். தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், சாதம். தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. வானல் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய். கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். அடுத்து கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். அதோட மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை சேர்ப்போம். நமக்கு இப்போ தேவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.